வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல். இன்னைக்கு நம்ம முட்டை குழம்பு வைக்க போகிறோம். ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி, அதாவது 5 பேர் 2 நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி வைக்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நான் கடலை விட்டுருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அது விடலாம். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, அதாவது 1 இஞ்சி அளவு 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வெடிக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இப்போ இல்லை, அதனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நல்லா பாருங்கள், 3/4 பாகம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால 3 போட்டிருக்கேன். நல்லா பெரிய பழமாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்போ அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான். இப்போ அந்த தக்காளியை நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கிடணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம தூள் போட்டுடலாம். அதான் இது வீட்டு குழம்பு மிளகாய் தூள். இது நல்ல 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா 1 டேபிள் ஸ்பூன். இதுக்கப்புறம் கடையில் இந்த முட்டை மசாலா பொடி இருக்கும் இல்லைங்களா, அந்த பொடி 2ஐயும் போட்டு ஒரு செகண்டு வதக்குங்க. அந்த வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே, மசாலா கருக விட்டுறக்கூடாது. இப்போ இதை நல்லா 1 செகண்ட் வதக்குங்க. தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 2 உருளைக்கிழங்கு, அதையும் போட்டுக்கலாம். போட்டு இந்த மசாலாலேயே நல்லா இப்படி பிரட்டிடலாம். நல்லா ஒரு 2 செகண்டு நல்லா பிரட்டுங்க. தீயை சிம்மிலே தான் வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 சின்ன உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா அப்படி நல்லா கரைச்சிக்கிறணும். இதை இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலாலேயே நல்லா சுருண்டு இதாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கரைச்சி வச்ச உருளைக்கிழங்கை ஊற்றிடலாம். எதுக்காக இப்படி கரைச்சி ஊற்றுறோம்னா ஒரு திக்னஸ்க்காக தான். இப்போ இதை ஊற்றி நல்லா ஒரு கிண்டிருங்க. இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிடுங்க. ஊற்றி இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா ஒரு 2 செகண்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்துட்டு இப்போ உப்பு பார்த்துருங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகா அப்படியே முழுசாக போடுங்க. போட்டுட்டு இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா 5 நிமிஷமாக கொதிச்சிருச்சு. இப்போ நான் முட்டையை வேக வச்சு கீறி வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையை எடுத்து ஒன்றா போட்டுடலாம். இந்த முட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். போட்டதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஒரு 2 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிடுங்க. அப்போ தான் முட்டை குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடச்சி ஊற்றின உடனே போட்டு கலந்துடக்கூடாது. அப்புறம் குழம்பெல்லாம் ஸ்மெல் அடிக்கும், கலக்கக்கூடாது. அப்படியே விட்டுறணும். தீயை கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் திக்காக கரைச்சி ஊற்றிடுங்க. தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. குழம்ப அங்கே ஒரு பபிள்ஸ் வரணும். பபிள்ஸ் வந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக குழம்ப அப்படி கிளறி விடுங்க. கிளறி விட்டு தீயை மீடியமாக வச்சுக்கோங்க. சலசலன்னு கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போ அங்கே பபிள்ஸ் கொதிக்குது இல்லைங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம கடைசியில் என்ன பண்ணலாம், ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை நல்லா அப்படி உருவி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு அருமையான முட்டை குழம்பு ரெடி. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கேன், போய் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை போய் கமெண்ட்ஸில் போய் எழுதுங்க. தேங்க்யூ.